சைனாவிலும் ஜென் துறவிகள் பலர் இருந்திருக்கிறார்கள். சைனாவில் பௌத்தம், தாவோயிசம், கன்பூஷியசிசம் என 3 மதங்கள் இருக்கின்றன. கன்பூஷியஸின் கருத்துகளும் ஜென் தத்துவத்தில் இடம்பெற்றுள்ளன. கன்பூஷியஸின் கருத்துக்கள் மிகவும் எளிமையானவை. இவை மனித உறவுகளைப் பற்றி அதிகம் கூறுபவை. கணவன் மனைவி, அண்ணன் தம்பி, அரசன் குடிமக்கள், நண்பர்கள் இவர்களுக்கிடையே உறவு முறையானது எப்படி இருக்க வேண்டும் என்று இவர் சொன்ன கருத்துக்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. வாங்க இன்றைய கதைக்குள்ள போகலாம். இன்றைய தலைப்பு நாளை என்பது. ஓர் அரசன் ஜென் குரு ஒருவரை காண வந்தான். அவர்கள் இருவரும் ஓரிடத்தில் அமர்ந்து உரையாட ஆரம்பித்தனர். அரசன் கேட்டான், குருவே, பெரும்பாலும் ஜென் என்பது இயல்பாயிருத்தல் என்பதுதான் இல்லையா என்று. அதற்கு மௌனமாகத் தலையசைத்தார் குரு. இயல்பு என்பது மனதை பொறுத்த விஷயமல்லவா? மன்னனிடமிருந்து மறுகேள்வி ஒன்று பிறந்தது. அதற்கும் தலையசைப்பே பதிலாக கிடைத்தது குருவிடமிருந்து. அப்படியானால் ஜென் மார்க்க உபதேசத்தின்படி மனமே புத்தர், அப்படித்தானே? ஆள்பவன் தன் அடுத்த சந்தேகத்தை குருவின் முன் வைத்தான். நான் இதற்கு இல்லை என்று பதில் சொன்னால் உலகமறிந்த ஓர் உண்மையை நான் மறுப்பதாக ஆகிவிடும். ஆமாம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிந்து கொண்டதாக நினைப்பீர்கள் என்றார் குரு. உங்களைப் போன்ற ஞானிகளும் மரணத்தை தவிர்க்க முடியாது, இல்லையா? அரசனின் கேள்வி விடாமல் தொடர்ந்தது. ஆம் என்றார் ஞானி. அப்படியானால் செத்த பிறகு நீங்கள் எங்கே போவீர்கள்? இன்னும் தெளிவு பெறாத மன்னன் தன் அடுத்த கேள்விக்கணையை தொடுத்தான். தெரியாது. தெரியாதா? வியப்புடன் கேட்டான் மன்னன். தெரியாது, ஏனென்றால் நான் செத்ததில்லை என்று கூறிவிட்டு எழுந்து அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் குரு. விவாதம் எந்த உண்மையையும் நிலைநிறுத்தாது. இறந்த பின் என்ன நடக்கும் என்று அஞ்சுவதை விட வாழும் காலத்தை எப்படி பயனுள்ள முறையில் செலவிடுவது என்பதே சிறந்த சிந்தனை. நாளை என்பது நாளைக்கு, இன்று என்பது இப்போதைக்கு. இன்றைய கவலைதான் இன்று, நாளைய கவலை நாளைக்குத்தான். அதுவும் தேவைப்பட்டால் மட்டுமே என்பது ஜென் சித்தாந்தங்களில் ஒன்று. மற்றொரு கதை. இன்றும் இன்னே செய்க. கௌதம புத்தர் தமது சீடர்களை நோக்கினார். மரத்தடி நிழலில் அவரைச் சுற்றிலும் அவரது சீடர்கள் அமர்ந்து அவர் முகத்தையே பார்த்த வண்ணம் இருந்தார்கள். புத்தர் அவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். ஒரு மனிதனின் ஆயுள் எவ்வளவு காலம்? சீடர்கள் குழப்பத்துடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். புத்தர் ஏன் திடீரென இப்படியொரு கேள்வியை கேட்டார்? அதிலும் இப்படி ஒரு சாதாரண கேள்வியை தங்களை பார்த்து அவர் ஏன் கேட்க வேண்டும்? எது எப்படி என்றாலும் கேள்விக்கு பதிலளித்தாக வேண்டுமே. 70 வருடங்கள் என்றார் ஒரு சீடர். தவறு. புத்தரின் குரல் மென்மையாக வந்தது. 60 வருடங்கள் என்றான் மற்றொரு சீடன். இதுவும் தவறு என்றார் புத்தர் அதே இனிய குரலில். இவை அனைத்தும் அதிக காலம் போலும் என்றெண்ணிய வேறொருவன் 50 வருடங்கள் என்றான். இதுவும் தவறு என்றார் புத்தர். சீடர்களுக்கு எதுவும் விளங்கவில்லை. ஒரு மனிதன் 50 வருடங்கள் கூடவா வாழ முடியாது என்று குழம்பினர். சிறிது நேரம் அவர்களையே பார்த்து கொண்டிருந்த புத்தர், ஒரு மூச்சு விடும் நேரம் என்றார் புன்முறுவலுடன். சீடர்கள் வியப்படைந்தார்கள். மூச்சு விடும் நேரம் கணப்பொழுதுதானே என்றான் ஒரு சீடன் ஆச்சரியத்துடன். உண்மை, மூச்சு விடும் நேரம் கணப்பொழுதுதான். ஆனால் வாழ்வு என்பது மூச்சு விடுவதில்தான் உள்ளது. ஆகவே ஒவ்வொரு கணமாக வாழ வேண்டும். அந்த கணத்தில் முழுமையாக வாழ வேண்டும் என்றார் புத்தர் பெருமான். பெரும்பாலானவர்கள் கடந்த கால சந்தோஷங்களிலேயே மூழ்கியிருக்கிறார்கள். பலர் எதிர்காலத்தை பற்றிய பயத்திலும் கவலையிலும் வாழ்கிறார்கள். நேற்று என்பது முடிந்த விஷயம், இறந்து போன காலம். நாளை என்பது அறியப்படாத எதிர்காலம். அது வராமலும் போகலாம். இறந்த கால நினைவுகளிலும் எதிர்காலக் கவலைகளிலும் மூழ்கி நிகழ்காலத்தை கோட்டை விட்டவர்கள்தான் அநேகர். நிகழ்காலம் மட்டும்தான் நமது ஆளுவைக்குட்பட்டது. அதை முழுமையாக வாழ வேண்டும். கணமாக வாழ வேண்டும். அந்தந்த கணத்தில் அது அதற்குரிய முழு ஈடுபாட்டுடன் வாழ்வை நடத்து என்கிறது ஜென் தத்துவம். ஒன்றே செய்க, ஒன்றும் நன்றே செய்க, நன்றும் இன்றே செய்க, இன்றும் இன்னே செய்க என்கின்றார் கபிலர்.